சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சி. அளவில் தீர்வு கண்ட மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் ஒன்று என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இது தவிர சமரச தீர்வு மையம் மூலம் சில வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. சங்ககிரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் யூசப் இக்பால் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. சங்ககிரியில் கிரிமினல் வழக்குக்கென ஒரு சார்பு உட்பிரிவு நீதிமன்றம் 1917ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு சார்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. மேலும் மேட்டூரில் கட்டப்பட்டுள்ள சார்பு நிலை நீதிமன்ற வளாகம் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட வளாகமாகும். சார்பு நிலை நீதிமன்ற வளாகத்தில் முதலில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட வளாகம் மேட்டூர் தான். மாண்பு அம்மா அவர்களின் ஆட்சியிலும் பிறகு அம்மாவின் வழியில் செயல்படும் அம்மா அரசியலும் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் இறைவு நீதிமன்றம், சேலம் கூடுதல் மகளிர் நீதிமன்றம், நில அபிவிருத்திக்கான சிறப்பு நீதிமன்றம், நடமாடும் நீதிமன்றம், ஓமலூர் விரைவு நீதிமன்றம், ஓமலூர் சார்பு நீதிமன்றம், ஓமலூர் மாவட்ட முன்சிப் நீதிமன்றம், வாழப்பாடி நீதிமன்றம், மேட்டூர் கூடுதல் நீதிமன்றம் விரைவு போன்ற பல்வேறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் 2011 முதல் 30/3/2019 வரை துவங்கப்பட்டுள்ளன. 28/1/2012 சங்ககிரி நீதிமன்றத்துக்கு கூடுதல் கட்டிடம், மார்ச் 2013 ஓமலில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், ஆத்தூர் மற்றும் மேட்டூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் ஆகியவற்றுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. மாண்பு அம்மாவின் அரசின் இடையறாத முயற்சியின் காரணமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் தமிழில் மொழியில் வெளியிடப்பட்டு வருகின்றன. உயர்நீதிமன்றத்தின் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசிடம் மாண்பு அம்மாவின் அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. நீதித்துறையில் மின்னணு ஆளுமை முறைகளை புகுத்துவதன் அவசியத்தையும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகளையும் கருத்தில் கொண்டும் இத்துறையில் முழுமையாக மின்னணு ஆளுமை முறைகளை கொண்டு வர ஏதுவாக நீதிமன்றங்களில் நீதி சார்ந்த மின்னணு முத்திரைத்தாள் முறையினை புகுத்திட வேண்டும் என்று மாண்பு உயர்நீதிமன்றத்தின் கோரிக்கையை ஏற்று மாண்பு அம்மாவின் அரசால் இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீதித்துறையில் கணினிமயமாக்கல் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு நீதிமன்றங்களில் நிலுவில் உள்ள வழக்குகளை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர ஏதுவாக பல்வேறு பதவிகளுக்கு 1188 பணியிடங்கள் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டுள்ளன. அருங்காட்சியகம் மற்றும் கலையரங்கம் அமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மரியாதைக்குரிய நீதியரசர் எம் சுந்தரேஷ் அவர்கள் அழகாக சொன்னார். நம்முடைய எடப்பாடி தொகுதியை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றார். அவர் முருக பக்தர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி எடப்பாடி என்று சொன்னால் உண்மையிலேயே அது உண்மைதான். தைப்பூசம் வருகின்ற பொழுது எடப்பாடி முழுவதும் தைப்பூச திருவிழாவை மிகச்சிறப்பாக எடப்பாடி நகர மக்களும் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மக்களும் கொண்டாடுவார்கள். அது மட்டுமல்ல, பழனி மலையிலே தங்குவதற்கு சிறப்பு அவருக்கு தான் இருக்கின்றது. காவடி எடுத்துக்கொண்டு நடந்தே அங்கே சென்று பாத யாத்திரை வழியாக நடந்து சென்று அந்த பள்ளி முன்னணிகளை தரிசனம் செய்கின்ற பொழுது இரவு தங்குவதற்கு நம்முடைய எடப்பாடி காவடிக்காரருக்கு மட்டும்தான் அந்த அனுமதியை கிடைத்திருக்கின்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். அவர் பேசியதின் சாராம்சத்தை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.